சின்ன வயசுலேருந்தே ஒருத்தரோட நினைவுகள் நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து கேபிஎஸ் அம்மா தான் ஔவையார்னு நான் இல்லை, நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஏன்னா ஔவையார் நம்ம பார்த்ததில்ல. அந்த அம்மா அந்த கோலத்திலே இருந்ததுனால அவங்க தான் ஔவையார். அந்த அம்மா பேர் கேபி சுந்தராம்பாள்னு தெரியாது. அப்போது 80s அந்த அம்மா எப்போ இருந்தாங்கன்னு தெரியல. அப்போ ஒரு வாட்டி பேப்பரில் பார்க்குறேன் நான். கேபி சுந்தராம்பாள் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்லைனில் அந்த பேப்பரில் நான் பார்க்குறேன். அப்போ தான் ஓ கேபி சுந்தராம்பாள்னா இவங்களா அப்படின்றப்ப அந்த சின்ன வயசில் அது அந்த புரிதல் இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க பாடல்கள் கேட்க கேட்க ஒரு பாட்டுலேயே அவ்வளோ விஷயங்கள் அந்த அம்மா பாடி வச்சுருப்பாங்க. அது கேட்க கேட்க எங்களுக்கு தான் அது புரியும். மேபி அது ஆழ் மனதில் போனதுனால அவங்களோட பாடல்கள் எனக்கு பாடுறது ஈஸியாக வருதா என்னன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க 100% கண்டிப்பாக கிடையாது. 1% பாடுறதா தான் என்னோட கருத்து அது. அந்த அம்மாவோட பாட்டு 1% எடுத்து பாடுறதா தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்க பாடல்களை நம்ம பாடுறோம், வரவேற்பு கொடுத்தாங்க, நம்மளை பாராட்டினாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்.